ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். சரி, உன் ஹேண்ட்ஸை கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை வாங்கி அப்படின்ட்டு அவரோட ஹிப்பில் செஸ்லலாம் வச்சு காட்டுறாரு. பட்டியா, உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு 6 பேக்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் எடுத்து இப்படி ரப் பண்ணி காட்டப்போம். பேபி நீயா இது என் ஹேண்ட்ஸை இப்படி உன் பாடியில் ப்ளே பண்ண விட்டுருக்கேனுங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. டேவோட பாடி என்ன மாதிரி ஃபீல் பண்ணோம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போம். சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக் கேட்டான். எனக்கும் பாடியை டச் பண்ணி பார்க்கணும் போல் ஃபீலிங்காக இருக்குது. டச் பண்ணி பார்த்தா தப்பாட்டுக்க மாட்டியே அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா? ஐயோ பேபி, நானே ஒன்றுது என்னம்மா கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி எடுத்து ஜொங்குக்கு அவரோட ஹிப்பில் வைப்பாரா? இப்படி வச்சா நம்ம டேக்கு ஒரே சிரிப்பாக வருது. ஷைகிலும் அவங்கள சிரிக்க தான் செய்கிறாரு. ஐயோ, என்னம்மா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்குடாங்கிற மாதிரி இப்போ பிடிக்கிறாரு. 6 பேக்ஸை டச் பண்ணி பார்க்குறாரு, ஆப்ஸை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு, எல்லாத்தையும் டச் பண்ணி அங்கங்கே ரப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கிட்ட ஏன்டா டேயோட ஹேண்ட்ஸை கொண்டு அங்கே வச்சோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே இங்கேயுமே ஹேண்ட்ஸை வச்சு சும்மா ப்ளே பண்ணி நம்ம டே விளையாண்டுக்கிட்டு இருக்காரா. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கிட்ட செம்மையாக ஹைப் ஆகுது. டேயை இழுத்து வச்சு கிஸ் பண்ணணும் போல் அளவுக்கு கிஸ் பண்ணுற அளவுக்கு செம்ம ஹைப் ஆகுறாரு. இந்த மாதிரி ஹைப் ஆனால் இப்படி ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு ஜொங்குக்கு உண்மையிலே நீ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. ஆனால் இந்த அளவுக்கு உன்னோட பாடி மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கும் இதெல்லாம் டீச் பண்ணிட்டறியா, எனக்கும் இந்த மாதிரி கட்டிங்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசணும். இந்த மாதிரி டேக்கும் 2 பேரும் அப்படி கொஞ்சம் ரொமான்டிக்கான மூமெண்ட்டில் வர்ற மாதிரி இருக்கிறது டீயா நோட் பண்ணிவிட்டு டேக்கும் ஜொங்குக்கும் பக்கத்தில் வந்து ரெண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி ஜொங்குக்கோட ட்ரெஸ்ஸில் ஹேண்ட்ஸை விட்டுன்றவர் டக்குன்னு ஜொங்குக்கோட ட்ரெஸ்ஸில் இருந்து ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உனக்கு நடி பிரச்சனைங்கிற மாதிரி கோண்டிலே நம்ம ஜொங்குக் தியாவை நோட் பண்ணிவிட்டு சரி டயாங், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வேறு ட்ரெஸ்ஸில் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆகி வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்து நிற்கவும் டேக்கு இப்போவும் நம்ம இல்லை ஜொங்குக் நீ அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க சொல்ல தெரியலடா. ஆனால் பட் உனக்கு 6 பேக்ஸ் இருக்குங்கிறது தான் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நீ என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுற எனக்கும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என் பேபி கேட்டு இல்லைன்பேனா உன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு சின்னதாக ஒரு கேப் கிடைச்சாலும் நான் விட மாட்டேன். சரி பார்த்துக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஈவினிங் உன்னோட ஹவுஸில் 7 o'clock போல் நான் உனக்கு இதை ட்ரெயின் பண்ணுறேன். உனக்கும் இந்த மாதிரி மசில்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொன்னோம். நிஜமாலுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நிஜமாலுமேட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி கரெக்டாக பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே வெளியே வருவாங்களா அந்த மாதிரி வெளியே வந்தோம். இந்த மாதிரி டே ஜொங்கு கூட போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேவுமே நம்ம பாய்ஸஸை ஃபாலோ பண்ணப்படி வருவா அந்த மாதிரி வந்தோம். இன்றைக்குமே நம்ம பாய்ஸஸ் ஹவுஸுக்கு போகல, நேராக அதுக்கு பற்றிலாம் அந்த ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்க ஃபுட் ஷாப்புக்கு தான் போகிறாங்க. அந்த மாதிரி போய் ஜாலியாக அவங்க பேர் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நம்ம ஜிமினாமே நம்ம சுகாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு டைம் சுகா என்னெல்லாம் சாப்பிட்டாரோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுதான் சுகாவுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி ஜிமினா பார்த்து வாங்கி கொடுக்குறத பார்க்க சொல்ல சுகாவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. நோட் பண்ணபடி ஜிமினா கொடுக்குறது எல்லாத்தையுமே நம்ம சுகா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்குமே நம்மகிட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஜொங்குக் டேக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு அந்த 40 ஃபுட்டை டேக்கு ஃபீட் பண்ணிவிட்டு மீதி அவரோட ஆன்சர் இருக்கும்ல அதை நம்ம ஜொங்குக்கு சாப்பிட்றாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு வேற ஒரு மூமெண்ட்டில் டே கூட இருக்கிற இடம் தியா நல்லாவே கேட்சப் பண்ணி அதை நோட் பண்ணுறா. டே கூட ஜொங்கு கூட அந்த பாண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் மூவ் ஆனதை நோட் பண்ணிவிட்டு சரிடா அவங்கவுங்க ஹவுஸ்க்கு போகலாம், நெக்ஸ்ட்டு காலேஜில் பார்க்கலாம், ஸ்கூலில் பார்க்கலாம் இருக்கிற மாதிரி அப்படியே கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜொங்குக்கோட பெட்ரூம்குள்ளே நம்ம ஜொங்குக்கு நின்றுட்டு இந்த டே கிட்ட எப்படிடா பேச என்ன மாதிரி பேசுன்னு தெரியலையே, சுகா என்னென்னா ஓப்பனாக போய் சொல்லிடு, டேஸஸ்லாம் மூவ் ஆன் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். என்ன பண்ண இது போடாதுன்னு அந்த லாரா அப்புறம்
அண்ட் ஜானு. அவங்க 2 பேரையும் முதல்ல காலேஜுக்குள்ள போய் நோட் பண்ணணும். அவங்க 2 பேரும் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம தான் டார்ச் லைட்டை வச்சு ஜங்குக்கோட ரூம்குள்ள அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா என்னடா லைட்டு வெளிச்சம் வருதுங்கிற மாதிரி அப்படி பால்கனி டோரை நம்மகிட்டே ஜங்குக்கு ஓப்பன் பண்ணிட்டு டே நோட் பண்ணோம். என்ன பண்ணிட்டு இருக்க ரூமில் அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறாரு. சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பால்கனியில் நிற்கவும் நீ ரூமுக்குள்ளே இல்லைன்னு நினச்சேன், அதான் டார்ச் லைட் அடித்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வாரியா, எனக்கு காலேஜ் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி காலேஜ் ஒர்க்கு நோட்ஸ் எழுதுக்கு நம்ம ஜங்குக்கு கூப்பிட்றாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரோட பால்கனிலேருந்து அவரோட பால்கனிக்கு ஜம்ப் பண்ணப்படி டேயோட ரூமுக்குள்ளே என்ட்ராகிடுவார். என்ட்ராகி டேக்கு என்னெல்லாமோ நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு 2 பேருமே அந்த ஸ்டடி ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டடி ஒர்க்கை பண்ணிவிட்டு டைம் 8 மேலே தாண்டினதை நோட் பண்ணிவிட்டு சரி ஜங்குக்கு நீ உன்னோட ஹவுஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்ட்டையாங் நான் இன்னைக்கு இங்கேயே இருக்கிறேனே, உனக்கு இன்னும் ஒர்க் இருக்குல்ல? இல்லை டைம் 10 மேலே ஆயிடுச்சுன்னா மாம் பிறகு உன்னை இங்கேயே ஸ்லீப் பண்ண சொல்லுவாங்க, நீ உன்னோட ரூமுக்கே போ, நான் மற்ற ஒர்க்கெலாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஜங்குக்குமே டே இந்த அளவுக்கு சொல்கிறத நோட் பண்ணிவிட்டு அவரோட ஹவுஸ்க்கு வந்துடுவார். அவரோட பால்கனியில் உட்காந்துருந்து டேயோட ரூமை நோட் பண்ணோம். 11 வரைக்கும் டே அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கிறத ஜங்குக்கு அவரோட பால்கனிலேருந்தே நோட் பண்ணிகிட்ருப்பாரு. 11 எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம டே அவரோட ஹோல் ஒர்க்கையுமே முடிச்சுட்டு அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறாரு. அப்போது டைம் 11 தாண்டி 12 ஆக போகுது. இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம டே ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்டில் பட்டுட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஜங்குக் அவரோட பால்கனியை விட்டு அவரோட பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங்கே நம்ம டேக்குக் 2 பேருமே டே காலேஜுக்கும் ஜங்குக் ஸ்கூலுக்கும் கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்பிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக் டான்ட்டே பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே ட்ரையாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டோம். என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டோம். இல்லை நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் தான் காலேஜுக்கு வருவேன், எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் எனக்கு காலேஜுக்குள்ளே அங்கே என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கணுன்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது, என்ன உன் காலேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் என்ன காலேஜுக்குள்ளே வரணுமா அப்படிங்கிற மாதிரி டே கொஞ்சம் ஷாக்கானா. ப்ளீஸ் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தானே வந்திருக்கோம், பெல்லு கிளிக் ஆகி ப்ரீட்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கிளாஸுக்கு போயிடுவேன், ப்ளீஸ் உன் காலேஜுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்பி ஐஸாலேயே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா இப்படி திரும்பி பார்த்துட்டு இருந்த நம்ம டேட்டா என்ன இந்த மாதிரி நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பா ஓகே பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே இன்னும் கிப்பை பிடிப்பாரா, ஹிப்பை இந்த மாதிரி பிடிச்சா ஜங்கு கிப்பு வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சாரி டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக லூஸாக கொஞ்சம் அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டாக காலேஜுக்குள்ளேயே நம்ம டே கூட்டிகிட்டு போகிறாரு ஜங்குக்கு. இந்த மூமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிவிட்டு என்ன கிளாஸுக்கு வருவான்னு பார்த்தா அங்கே போயிட்டானுங்கிற மாதிரி அவர் ஸ்கூல் கேட்டுக்கிட்ட நின்றவர் காலேஜ் கேட்டுக்கிட்ட வர்றாரு. இந்த மாதிரி வந்தோம். நம்ம ஜங்குக்கு தான் வாடா அப்படிங்கிற மாதிரி சுகாவை பக்கத்தில் கூப்பிட்றாரு. இப்படி ஜங்கு கூப்பிட்டா அடுத்த செகண்டே நேராக சுகர் ரன் பண்ணப்படி ஜங்குக்கு பக்கத்தில் நிற்கவும் ட்ரையாங் சுகாவும் காலேஜ் முன்ன பின்ன பார்த்துட்டு இல்லைங்க, எங்கள் 2 பேருக்கு சேர்த்தும் காலேஜை சுற்றி காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது ஸ்டார்ட் ஆக, காலேஜ் ஸ்கூல் 2மே ஸ்டார்ட் ஆக 1 ஹவர் இருக்குது, அது வரைக்கும் நீ என் கூட இரு, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கங்கிற மாதிரி ஜங்குக்கு கூப்பிட்டுக்கிட்டு அப்படி உள்ளே என்ட்ராக வர. இந்த மாதிரி என்ட்ரான நேரம் மட்டும் டேயோட கிளாஸுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்களா அந்த பெஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் அதை நோட் பண்ணிவிட்டு எல்லார்ட்டையும் நம்ம ஜங்குக்கு காட்டுறாரு. டே நீங்கள் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்கவும் ஏன் நாங்களாம் காலேஜுக்குள்ளே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் இல்லைடா இவங்க 2 பேருக்கும் காலேஜ் எந்த மாதிரி இருக்குனுங்கிறது தெரியணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ஸ்கூல் மாதிரி தான் இருக்குன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க, அதான் இந்த காலேஜ் எனக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுன்னு ஜங்குக்கு சொன்னேன். சுகாவும் சொன்னான் அதான் அவங்களுக்கு நம்ம காலேஜ் எந்த மாதிரி இருக்குது எங்கெங்கே என்ன இருக்குங்கிறத சுற்றி காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த கிளாஸ் மட்டும் வெளியே போனால் அடே மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கூப்பிடவும் என்னடா அப்படிங்கிற மாதிரி டேட்டுரும்னா நானும் வரட்டுமா, ஏன்
உங்களுக்கு உங்கள் காலேஜ் எங்கே இருக்குங்கிறது தெரியாதா? இந்த காலேஜில் எங்கெங்கே என்ன இருக்குன்னு தெரியாதா? செகண்ட் இயர் வரைக்கும் படிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் நம்ம ஜொங்குக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரித்தான். பேச வாடா செய்கிற இரு பார் ஒன்று அப்படிங்கிற மாரி டேக்கிட்ட வந்துட்டு டே உன்ட்ட சொன்னோம்லடா நான் சொன்னோம்லடா சுகா கூட நான் போகிறேன்டா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாரி டேயோட காற்றை பயங்கரமாக கடிக்கிறாரு. இந்த மாதிரி கடித்தான். இவ்வளோ க்ளோஸில் ஜிம்மினை நிற்கிறத பார்க்க சொல்ல நம்ம ஜொங்கு காண்டாகிறாரு, பொசசிவ் ஆகுறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கானுவ 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கவுண்டலி ஜிம்மின் அவன்கிட்டையும் மாட்டி மாட்டி நோட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக் நம்ம கேண்டீனுக்கு போவோம். சுகா உன்னை ஜிம்மினா எல்லா பிளேஸுக்கும் கூட்டிகிட்டு போமா, நான் கொஞ்சம் மார்னிங்கு ஃபுட்டு சாப்பிடாம வந்துட்டேன், கேண்டீனுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நானும் கேண்டீனுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னா. டேய் காலேஜை சுற்றி பார்க்க தானே வந்தேன், நான் சுற்றி காட்டுறேன், அவங்க 2 பேரும் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவங்க காலேஜை சுற்றி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட ஹேண்ட்ஸு கிரிப்பை பிடிச்சி நம்ம ஜிம்மினை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு. டே என்னடா அவங்க ஒய்ஃபை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சுகா காண்டிலே ஜிம்மினை போட்டு கற்றுனா. ஒய்ஃபை டன்னா இந்த மாதிரி இழுத்துட்டு போக முடியும், அதெல்லாம் நல்லா தெரியுதுல்ல ஒய்ஃபுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி வா என் கூட அப்படிங்கிற மாதிரி சுகா வாங்குறது நம்ம ஜிம்மினை கூட்டிகிட்டு போனா. பா என்னடா இந்த சுகாவும் பக்கத்தில் இருக்க மூமெண்ட்டுக்கு டே கூட க்ளோஸாக இருக்க முடியாதோன்னு நினச்சேன். இப்போ டே மட்டும் நம்மக்கிட்ட சிங்கிளாக மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸு கிரிப்பை ஹோல்ட் பண்ணபடியே அந்த காலேஜுக்குள்ளே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தான். நம்ம டே சும்மா இல்லாமல் ஆப்போசிட்டில் வர ஜானை நம்ம டே ஜொங்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. டே ஜொங்குக்கு நான் சொன்னோம்ல ஜான்னு ஒரு பையன் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஜானை காட்டவும். ஏன்னா ஜான் யார் லாரா யார் அப்படிங்கிறத நோட் பண்ணாதான் நம்ம ஜொங்கு காலேஜுக்குள்ளே வந்துருப்பாரு. இந்த மாதிரி ஜான் ஆப்போசிட்டில் வரதை நோட் பண்ணிவிட்டு அவன் தான் ஜான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேயோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் வர இதை பார்க்க என் பேபிக்கு ஓ மேலே அட்ராக்ஷனா? இருடா பேபியை திரும்பி பார்க்காத அளவுக்கு நான் பண்ணுறேங்கிற மாரி ஜானை பார்த்து அப்படியே மறைச்சா. ஹாய் டே அப்படிங்கிற மாரி ஹாய் டே அப்படிங்கிற மாரி அவன் பேசினான். ஹாய் ஜான் அப்படிங்கிற மாரி நம்ம டே பேசுகிறாரு. இந்த மாரி பேசினான். கிளாஸ் டைம் ஆக போதில்ல, யார் அது உன் பிரதரா அப்படிங்கிற மாரி கேட்கவும். ஏன்டா அவன் பக்கத்தில் வந்துன்னா நான் பிரதர் ஆயிடுவேனா அப்படிங்கிற மாரி காண்டிலே நோட் பண்ணிவிட்டு நம்ம டே இல்லை அவன் என்னோடய பக்கத்து ஹவுஸில் உள்ள பையன் அப்படிங்கிற மாதிரி டே சொன்னான். நம்ம ஜொங்குக்கு எதுவுமே பேசலை. ஜானை முறைச்சே எரிச்சிருவார் உங்களுக்கு, அவ்வளோ கோவத்தில் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். சரி டே அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கிளாஸ் ரூம் கொண்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜான் அங்கேருந்து ரொம்ப நார்மலாக தான் போகிறான். ஜானுக்கு டைமெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவன் லவ் பண்ணலை, அவன் இன்னொரு பர்சன்ட்டை லவ் பண்ணிகிட்ருப்பான். டேக்கு ஒரு அட்ராக்ஷன், இப்போ ஒவ்வொரு பர்சன்ட்டை பார்க்க சொல்ல நமக்கு ஒருத்தரை பிடிக்கும்ல, அந்த அட்ராக்ஷன் நம்ம டேயுமே அது அட்ராக்ஷன் தான் ஜொங்குக்கிட்ட சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் டே இந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ஜொங்குக்கு பிடிக்கல. காண்டிலே அப்படியே முறைச்சிட்டு இருந்தோம். நம்ம டே அப்படி திரும்பினா என்னட்டையா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டியா அப்படிங்கிற மாரி சொல்வாரா. பேசிச்சு இப்போலாமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜொங்குக்கு கூட்டிகிட்டு போனோம். டேக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம லாரா நிற்கிறான். இந்த மாதிரி லாரா நிற்கிறத பார்த்து நம்ம டே காண்டாகிறாரு. உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே நோட் பண்ணான். இந்த மாதிரி ஒரு கேர்ள் நிற்கிறத பார்த்துட்டு யார்கிட்ட அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும். பன்னி நான் தான் சொன்னோம்ல என்கிட்ட ஒரு கேர்ள் டார்ச்சர் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான்ட்டு, அது இவர்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு ஏய் என்ன உனக்கு பிரச்சனை, வெளியே விட நான் கேண்டீன் போகணும். டயாங் நானே உனக்கு கேண்டீனில் உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்துருக்கேன்டா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். இதை பார்க்க சொல்ல ஜொங்கு காண்டானா எனக்கு வேண்டாம், நீ இதை என்கிட்டருந்து வாங்கிக்கிட்ட தான் நாங்கள் இருந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இவன் வேற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சரியான ரூடு கேரக்டராக இல்லை அவளுக்கு, ரொம்ப இன்னசென்ட் பைபிளுக்கு. இதை கொடுத்தாதான் இதை வாங்கினாதான் போவா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை வாங்க நம்ம டே இப்போ வரா அந்த மாதிரி போனால் டேக்கு முன்னாடி நம்ம ஜொங்கு டக்குன்னு அதை வாங்கி அப்படியே எடுத்து சாப்பிட்றாரு. ஹே ஏன்டா நீ முதல்ல அப்படிங்கிற மாதிரி லாரா செம காண்டானம். அடே ஏண்டி உன்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே லாரா பட்டு மறைச்சான். ஏய் என்ன அப்பெல்லாம் திட்டுற, அவன் நேம் ஜங்குக், அவன் ஸ்கூல் படிக்க எனக்கு தெரிஞ்ச பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தெரிஞ்ச பையனா அவனோட பிரதரா? என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க, அவனும் என் பிரதரான்னு கேட்க நீயும் பிரதரான்னு கேட்க நான் அவன் பாய் ஃப்ரெண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் காண்டிலே அப்படி சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்நாக்ஸை ஹேண்ட்ஸாலேயே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி டஸ்ட்பின்குள்ளே தூக்கி போடவும்
நான் ஆசையா காசு குடுத்து வாங்கிட்டு வந்தா இப்படியாடா வேஸ்ட் ஆக்கும் அப்படிங்கிற மாரி லாரா காண்டான்னா, டேய் மட்டும் பக்கத்துல இல்லன்னு வச்சுக்கோயேன், இப்படி கொண்டு வந்த ஃபுட்ட என்ன மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பேன் உன்கிட்டங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாரி கடுப்புலயே நோட் பண்ணா, "ஏய் ப்ராப்ளம் பண்ணாத போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து நேரா ஜங்குக்கு கூப்பிட்டு கேன்டீனுக்கு போறாரு. நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்ல. ரொம்ப ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டாவே கடுகடுன்ட்டே இருக்கிறாரு. இந்த மாரி கடுகடுன்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கிறத நம்மட்ட நோட் பண்ணிட்டு, "என்னாச்சு? காலேஜுக்குள்ள வர சொல்ல ஹாப்பியா வந்தேன். இப்ப ஏன் இப்படி இருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்படி பக்கத்துல உட்காந்துருக்க ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே நம்ம டேக் அப் பண்றாரு. "என்னாச்சு பன்னி? உன் ஃபேஸ் ரொம்ப ரியாக்ஷன் சேஞ்சிங்கே சரியில்ல. ஏன் காலேஜ் பிடிக்கலையா என்ன? அதான் சொல்றேன் நீ வேற காலேஜில ஜாயின் பண்ணுன." அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கப் பண்ணபடி பேசுவாரா, அந்த மாதிரி பேசினா, "ஏன்டா இந்த மாதிரி உன்கிட்ட இப்படிலாம் க்ளோஸாக பேசி கிஃப்ட்லாம் குடுத்தா தான் உனக்கு லவ் ஃபீல் வருமா?" அப்படிங்கிற மாரி கேட்பாரா. "கிஃப்ட் குடுத்தாவா?" அப்படிங்கிற மாரி நம்மட்டயே கேட்பாராம். லாரா வந்து ஒண்ணு ஒண்ணா குடுத்துட்ருக்கல, அந்த மூமெண்ட்ட நம்ம ஜொங்கு கேட்கவும், "ஏன் பன்னி இந்த மாரி லூஸ் மாரி பேசுற? அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு பர்சன்ஸ் கிஃப்ட் குடுக்க போய் லவ் வரப்போகுதா? அது ஹார்ட்லேருந்து ஃபீலிங்ஸா வரணும். நான் சொன்னேன்ல, ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ் ஃபீல் வரணும். அதெல்லாம் எப்போ வருதோ அப்போ தானே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே ஃபுட்ட எடுத்து சாப்பிடுறாரு. இந்த மாரி சாப்பிட்டா, இந்த மாதிரி சாப்பிடுற மூமெண்ட்ட நோட் பண்ணிட்டு, நம்ம ஜங்குக்குமே வாங்கி குடுத்தத சாப்பிடுறாரு. இந்த மாரி சாப்பிட்டா இப்போ நம்ம டைம் ஸ்கிப் ஆகி ஜங்கு கரெக்டாக அவரோட கிளாஸ்க்குள்ள உட்காந்துருக்காரு. டியா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, டியா நம்ம ஜங்குக்கிட்ட எப்படியாவது க்ளோஸ் ஆகலாங்கிற மாரி எக்கச்சக்கமாக ட்ரை பண்ணுறா. இருந்தாலுமே நம்ம ஜங்குக்கு முழுக்க முழுக்க நம்ம டியா இக்னோர் பண்ணிட்டு அப்படியே சுகாக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. நைட்டு நம்ம டேயோட ஹவுஸில் தான் நம்ம டேயோட ஹவுஸில் பக்கத்துலேயே உட்காந்துருந்து இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் வந்து, "சரி ஜங்குக் டைம் ஆச்சு, நீ வேணா ஹவுஸ்க்கு போறியா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "சரி நான் நெக்ஸ்ட் டே வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேரா அவரோட ஹவுஸ்க்குள்ள வருவாரு. இந்த மாரி வந்தேன், "டெய்லியுமாடா உனக்கு டவுட் வருது?" அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட மாம் கேட்கவும், "ஆமாம் மேம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அங்கேருந்து போவாரு. இந்த மாரி போனா இப்போ நெக்ஸ்ட் டே வந்து காலேஜு, ஸ்கூல் 2மே கிடையாது. ஹாலிடே. அதனால நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே பார்க்குக்கு போகலான்ங்கிற மாரி திங்க் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜங்குக்குமே நைட்டு நம்மட்ட சொல்லியிருப்பாரு. அவரும் ரெடியாகி கூட வெளிய போறோங்கிற மாரி செம்மையா ரெடியாகி வந்துருக்காரு. இந்த மாரி வந்துருக்குது சுகா நோட் பண்ணிட்டு, "என்னடா பார்க்ல வச்சு ப்ரொபோஸ் பண்ண போறியா நீ?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "டேய் ஏன்டா நீ வேற ப்ரொபோஸுங்க? டேய் பார்த்துக்கோ. இப்படியே நீ விட்டுக்கிட்டு இருந்த பிறவு உனக்கு உன் டே கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த மாதிரி சுகா சொன்னா சுகாவோட நெக்கைய புடிச்சு இறுக்குறாரு. "தேவையில்லாம இந்த மாரி ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ சுகா, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி மிரட்டுவாரா. "நான் இப்போ என்னடா தப்பா சொல்லிட்டேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாரி பேசிக்கிட்டு இருந்தா, "டேய் ஜங்குக் அறிவு கெட்டவனே, இந்த திங்ஸ் எவன்டா எட்டு போறதுங்கிற" மாரி ஏதோ நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்காக ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருப்பாரு போலருக்கு. அத ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கோட மாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வராமல் வெளியே வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட மாம் கத்துறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு நேரா உள்ள என்டர் ஆகுறவரு அப்படியே நம்ம உள்ள என்டர் ஆகி இந்த ஸ்நாக்ஸ் எடுக்க சொல்ல இருந்து கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணுறேங்கிற மாரி பாக்கெட்டில் இருந்து மொபைல் எடுப்பாரா. இந்த மாதிரி எடுத்தா அவரோட ரூம் கீ இருக்கும்ல, அந்த கீ கீழே விழுந்துரும். அது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணல. ரூம் கீ கீழே விழுந்ததே நோட் பண்ணாமல் டேக்கிட்ட காலை பிக் பண்ணிவிட்டு, "நான் வெளியே வந்துடுறேன், அங்கேயே வெயிட் பண்ணு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வெளியே ரன் பண்ணபடி ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா இப்போ நம்ம ஜங்குக்கூட மாம்டம் அப்படியே கீழே நம்ம ஜங்குக்கூட ரூமுக்கு கீழே கிடக்கிறத நோட் பண்ணிவிட்டு, "ரூமுக்குள்ள அப்படி என்னத்த மறைச்சி வச்சுருக்குங்கிறத இன்னைக்கு பார்க்குறேன் பாரு." அப்படிங்கிற மாரி அந்த ரூமுக்கு அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிறாங்க. இந்த மாரி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஜங்குக் கரெக்டாக வந்துட்டு பக்கத்தில் நிற்கவும், "சரி போகலாம்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஒரு பார்க் பிளேஸில் எல்லா பர்சன்ஸுமே அங்கே ஹாலிடேயில் நிறைய பர்சன்ஸ் பார்க்கில் என்ஜாய் பண்ண வருவாங்க போலருக்கு. அவங்க கூட இவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ண வந்துருக்காங்க. இவங்க பாய்ஸஸ் எல்லாருமே ஒரே பிளேஸில் ஒன்றா உட்காந்துருந்து கேம் விளாடுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜாலியாக கேம் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தா, ட்ரூத் ஆர் டார் கேம் விளாடுறாங்க. இந்த மாதிரி ட்ரூத் ஆர் டார் கேம் விளாட சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமு தோக்குறாங்க. அந்த கேம் ப்ளே பண்ணி மாற்றி மாற்றி விளாண்டுட்ருக்க சொல்ல கரெக்டாக ஜங்குக்கு பாட்டுப்படி இப்போ அந்த பாட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி நின்னோம். இப்போ நம்ம நான் தான் அவன்கிட்ட கொஸ்டின் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் சரி கேளு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்டோம். நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, "டேய் ஜங்குக், அன்னைக்கு சொல்ல மாட்டேனல்ல, இன்னைக்கு சிக்குவ பார்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "ஜங்குக்கு நீ ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறல, அந்த பர்சன்ட் எப்படி இருப்பாங்க? அவங்க
இந்த பிளேஸில் இருக்காங்களா, உன் பக்கத்தில் இருக்காங்களா, ரொம்ப தூரத்தில் இருக்காங்களா, இந்த சிட்டியில் இருக்காங்களா, அதர் சிட்டியில் இருக்காங்களாங்கிற மாரி அது யாருங்கிறது தெரிஞ்சுக்கிற மாடரே நம்மகிட்ட ஒரு கொஸ்டினை வைப்பாரா. இப்போ நீ ஆளை சொல்லி தாண்டா தீரணுங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் நம்ம சுகர் ரொம்ப ஷாக்காகி ஜொங்குக்கு என்ன மாதிரி சொல்லுவான்னு தெரியலையேங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கட்டே நோட் பண்ணிக்கிட்டேன். அந்த பர்சன் நான் போட்டாக்க சொல்லியே என் பக்கத்தில் தான் இருந்தாங்க, என் கூடயே தான் இருக்கிறாங்க. நான் அவங்கள ரொம்பவே ரொம்பவே லவ் பண்ணுறேன். டெய்லி மார்னிங் அவங்கள பார்த்துட்டு தான் நான் எழுந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியா, அப்போ ஊரில் பக்கத்துலையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணேன். அவரோட பிக், அந்த பர்சனோட பிக் என்னோடய மொபைலில் எப்போதுமே இருக்கும். நான் மார்னிங்கே என்னோடய மொபைலில் தான் அவரோட பிக்கை பார்த்து எழுதுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜொங்கு குழப்புறாரு. ஐயோ குழப்பலாம் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே ஜங்கு குழப்பாதடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கோவமாக கேட்டேன். ஏன்டா அங்கே நான்டா சொல்கிறேன்ல, என்னோடய மொபைலில் அவரோட பிக் இருக்குது, நான் அவரோட பிக்கை டெய்லியுமே மார்னிங் மார்னிங் பார்ப்பேன். அது மட்டும் இல்லை, அவர் இந்த சிட்டி தான், அதர் பிளேஸ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவன் ரொம்ப க்யூட்டாக இருப்பான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான், அவனை அடிச்சுக்க இந்த வேர்ல்டில் யாருமே கிடையாது, அவனை பார்த்த எல்லாருமே ஃப்ளாட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் ஃப்ளாட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படியே ஃபுல்லாக வர்ணிப்பாரா. இந்த மாதிரி வர்ணிச்சா பாவி பையன் பக்கத்துலேயே பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு என்னம்மா ஃப்ளிட்டியாக பேசிக்கிட்டு இருக்கான். அது இந்த டேக்கு புரியவே இல்லையே. அவன் உன்னை தாண்டா அப்படியே ரசித்து ரசித்து பேசுகிறான்ங்கிறது ஏன்டா உனக்கு தெரியலங்கிற மாதிரி சுகர் ஷாக்கிங்கில் ஜொங்குக்கிட்டேயும் மாட்டி 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 பட்டுட்ருக்குது ஜிமினா நோட் பண்ணிட்டு, இவன் ஏன் அவன் பேசுகிறதுக்கெல்லாம் டேயும் ஜொங்குக்கி மாற்றி மாற்றி பார்க்குறான்ங்கிற மாதிரி சுகர் நம்ம ஜிமினா நம்ம சுகரை நோட் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஃபுல்லாக பேசிட்டு நம்ம டேயை விட்டால் ஒரு புக்கு, ஒரு நோட் புக் அவரை எழுதிடுவார் போலுக்கு. அவன் அந்த மாதிரி இந்த மாதிரி க்யூட்டாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான், ஸ்மைல் அந்த மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி விட்டால் டைம் போடுறது கூட தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பார். இப்படி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு டேக்கே காண்டாயிடுச்சு. போட்டு 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 நிப்பாட்டி 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 தேவையில்லாமல் இதை பற்றி பேசுறதுதானே. நான் அவனோட நேமை சொல்லுவேன்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு அடுக்கிட்டாக இருக்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே பேசுகிற டைம் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேமை பிரேக் பண்ணிடுவார். இந்த மாதிரி பிரேக் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிப்புண்டாம் மற்ற பாய்ஸஸ் எல்லாம் டேயோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறது, டைஸில் வைக்கிறது, அப்புறம் டே கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கு காண்டாகுது. அப்படியே அவரோட ஃபிங்கர்ஸை அவரே பசஞ்சிக்கிறாரு, ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. பாசிட்டிவ் இல்லை. இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் டே கூட க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட் நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு மாதிரியாக ஒரு இரிட்டேட்டிங் மூமெண்ட்லேயே நம்ம ஜங்குக்கு டேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஈவினிங் டைம் ஆச்சு. அந்த ஒன் டே முழுக்குமே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அந்த பார்க்லேயே தான் இருந்திருப்பாங்க. ஈவினிங் டயத்தில் அப்படியே சன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும்ல, அந்த ஒரு வியூ டயத்தில் நம்ம சுகா அப்படியே சரி வாங்க எல்லோரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிளம்புனோம். சுகா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். சுகா அப்படியே திரும்பினா பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே திரும்பி நோட் பண்ணோம். ஜிமின் அப்படியே சுகாவுக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டபடி ஒரு ரிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணி, எனக்கு ஒரு 1 இயராக உன்னை தெரியும், 1 இயராக நான் உன்னை நோட் பண்ணிகிட்ருக்கேன், நோட் பண்ணுறேன்றதை விட லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ தான் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி நீயும் ஜங்குக்கும் ஃப்ரெண்டுங்கிறது தெரியும். அதனால இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், இல்லைடா அது என்ன மாதிரி என்று எனக்கு எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. என் லைஃப் முழுக்க என் கூட லைஃப்பை ஷேர் பண்ணி எனக்கு கம்பெனியாக இருக்க என் ஒய்ஃப் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி லவ்வை கூட சொல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிறியாங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்குறாரு. என்கிட்ட கேட்டு டே இருந்தாலும் நீ ஐ லவ் யூ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா, நீ கேட்குறியாடா, மேரேஜ் பண்ணிக்கிறியா, நீ கேட்குறா, ஒய்ஃப் ஆகுறியா நான் கேட்குறேங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. நம்ம ஜிமினா வந்து கலாய்ச்சோம். சுகாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன நான் உன்னோட ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனோம். டக்குன்னு ஜிமினா எழுதிட்டு, இங்கே பாரு உனக்கு என்ன பிடிச்சிருந்தா வேணால் அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, டைம் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் டைம் வேணாலும் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜிமினா அவரோட ஃபிங்கரை வச்சு கீழே இருக்கிற தரையை ஒரு மாதிரி கோலம் போட்டுக்கிட்டு நிற்கிறாரு. இவன் எஸ்ன்னு சொல்லுவானா நோன்னு சொல்லுவானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நிற்கிறத பார்க்க பார்க்க நம்ம சுகாவுக்கு சிரிப்பு வந்து அந்த ரிங்கை அப்படியே எடுத்துகிட்டு
அப்போ ஒழுங்கா என்னோட பாய் ஃப்ரெண்டாக கரெக்டாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜெமினா செம்ம ஹாப்பியானா பாய்ஸஸ் எல்லாரும் அட்டப்பட்ட பயங்கரமாக ஹாப்பியாக்கி டே அப்போ எங்களுக்கு ட்ரீட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா பிடிச்சி கிள்ளுவாங்களா அந்த மாதிரி கிள்ளுனா சரி அப்போ ஈவினிங் ஆயிடுச்சுல எல்லாரும் கிளப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ நம்ம ஜெமினா ட்ரீட் வைக்கிறாரு. அவரோட லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதனால பாய்ஸஸ் எல்லாருக்கும் ட்ரீட்டு. கிளப்பு எல்லாரும் என்ட்ராகி ஒரு டேபிளில் அரேஞ்ச் ஆகி ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஜொங்குக்கு ஷுகோமி பண்ணுற பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தால் ஜொங்குக்கு வந்து அந்த ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டு தான் ஃபுல்லாக நோட் பண்ணியிருப்பாரு. டேய்க்குமே நிறைய டைம் ப்ரொப்போஸ் பண்ணணுங்கிற மாதிரி நிறைய ரிங் வாங்கி வச்சுருக்காரு. ஆனால் ஒன்றா கூட கொண்டு வந்து டேய்க்கு கொடுக்க முடியல. இந்த மாதிரி ஜிமினா சொன்னதும் டக்குன்னு நம்ம ஷுகா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ரொம்ப சேடாக இருக்கிறத டே நோட் பண்ணுறாரு. என்னாச்சு இந்த பன்னிக்கு இந்த டே ரொம்ப ஹாப்பியான டே தான். எல்லாரோட ஃபேஸ்லேயும் ஸ்மைல் இருக்குது. இந்த பன்னிக்கு மட்டும் ஏன் ஸ்மைல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே நம்ம ஜொங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு எனர்ஜி பன்னி இந்த ஜொங்குக் ஃபேஸ்லேயே இன்னைக்கு ஒரு சேடான ஃபீலாகவே இருக்குது. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டேயோட ஐஸை நோட் பண்ணபடியே ட்ராங் நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை நான் லவ் பண்ணுறேன்னு ஒரு பர்சன்ட்டை உன்ட்ட சொன்னோம்ல. ஆமாம் அவன் இந்த கிளப்லேயே இருக்கிறான். டேயாங் சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பர்சன்ட்டுக்கு என்னை விட ஒரு 3 ஏஜ் அதிகம். அவனை விட நான் குட்டி பையன். அவனோட ஏஜ் கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லவும் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஷாக்கானா ஆமாம் நான் என்னை விட கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்க பர்சன்ட்டை லவ் பண்ணக்கூடாதா? நான் போய் அவன்கிட்ட லவ்வர் சொன்னால் அவன் அக்செப்ட் பண்ணிப்பானா? இல்லை என்னை விட ஏஜ் அதிகமாக இருக்குன்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவானா? நீ சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேக்கிட்டேயே தான் வச்சு பேசுகிறான்ங்கிறது தெரியாமல் ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்குக்கோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ண படிச்சுட்டு நீ ஏன் இவ்வளோ டிப்ரெஷன் ஆகுற? உன் லவ் ட்ரூ தானே? உன்னோட ட்ரூ லவ் கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான் ஆகும். ஏஜெல்லாம் ஏன் திங்க் பண்ணுற? ஏஜெல்லாம் ஒரு மூமெண்ட்டே கிடையாது. அவனை நீ ரொம்ப சின்சியராக ரொம்ப கைண்டாக தானே லவ் பண்ணுற. உன்னோட லவ்வை சொல்லு. உன் லவ்வை அவனுக்கு புரியவை ஃபீல் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ ஏஜ் ஒரு டிஃப்ரெண்ட்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹார்ட் ரெண்டும் ஒட்டு போச்சுன்னா ஏன் ஏஜை பற்றி பேசுகிற ஏஜை பற்றி திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோ டென்ஷன் தானே நம்ம ஜொங்குக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நான் ரொம்ப டிப்ரெஷன் வந்துட்டு எப்படியும் என்னோடய டென்ஷனை நீ கிளியர் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம தான் அப்படியா ஜொங்குக் அப்போ எப்போவும் பாய் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்? நீ இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே இப்போவே ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜொங்குக் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஜிமினா தான் டே இப்படி சும்மாவே உட்காந்து ட்ரிங்க் பண்ணதுக்கு பதிலாக டான்ஸ் பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டான்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி டான்ஸ் பண்ண போனால் ஜாலியாக எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜொங்குக்கு டான்ஸ்லாம் பண்ணலை. சுகா கூட டான்ஸ் பண்ணுறாரு. அவர் அந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்து ஜாலியாக கொஞ்சம் க்யூட்டாக பன்னியாக அந்த ஒரு மாதிரி பன்னி மூமெண்ட்லேயே டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி சைல்டிஷாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜொங்குக்கு ரசித்து சிரித்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. நாட்டியாக விளாண்டுக்கிட்டு இருக்காருல டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருல அந்த மூமெண்ட்டை அப்படி வீடியோ எடுத்து ஸ்மைல் பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கு ரசிச்சுக்கிட்டே இருப்பாரா? இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்கட்டே வேணும்னே ஒரு பையன் இடிப்பானா? அதாவது வேணும்னே அவனோட அட்ராக்ஷன் வேணுங்கிறதுக்காக இடிப்பானா? இந்த மாதிரி அடித்தா லூசு பையலே கண்ணு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி திட்டவும் இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்த ஜொங்குக்கு ஷாக்காகி அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு கிட்ட வர்றாரு. அங்கே உனக்கு ஒன்றாகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒன்றும் ஆகலை. நான் பட் சொல்கிறது தான் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் வேகமாகவே இடிச்சிட்டான் புளுக்கு. நம்ம பேபி வந்து ரொம்ப சாஃப்ட்டு புளுக்கு வலிக்குதுன்னு ஜொங்குக்கிட்ட சொல்கிறாரு. என்ன வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட ஆன்சர் வச்சா பன்னி வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி நீங்கள் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணதுக்கு ஐஸ் கியூப்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா அதை ஒரு பிளேஸில் டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒரு காட்டன் பேப்பரில் வச்சு எடுத்துகிட்டு வந்து டேயோட ஷோல்டர்கிட்ட வச்சு எடுக்கிறாரு. அவ்வளோ வேகமாகவா அடித்தான்? அதான் தெரியல சும்மா தான் அடித்த மாதிரி இருக்குடா ஆனால் வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
என் பேபி ரொம்ப சாஃப்டாகவே இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் மெட்டையோட ட்ரெஸ்ஸில் அப்படியே ரப் பண்ணபடியே வச்சு எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவும் நம்ம டே மட்டும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. டே போனால் ஜங்குக்கு என்ன அந்த பிளேஸில் அப்படியே இருப்பார். டே கிட்ட நான் வரலன்னு சொல்லிட்டு டே ஃபாலோ பண்ணபடியே பேக் சைடாக போவார். இந்த மாதிரி பண்ணேன். இப்போ அதே பிளேஸில் வீமினை மறைச்சபடிட்டே இடிச்சிருப்போம்ல அந்த பையன் தான். ஏய் க்யூட் பாய், செம க்யூட்டாக இருக்கிற. நான் எச்ச வேகத்துக்கு என்கிட்ட வந்து பேசுவேன்னு நினச்சேன், கண்டுக்கவே இல்லை பிள்ளைக்கு. நீ செம க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருக்கிற. எனக்கு வேணால் நம்ம ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேட்டியை வர எக்கச்சக்கமாக பேசுகிறான். இதை கேட்க சொல்ல ஜிமினாக்கு ரொம்ப கோவமாக வந்துட்டு, டேய் தேவையில்லாமல் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நீ யாருடா, அவன் ஃப்ரெண்டா?